வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அப்துல் கலாம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்துல் கலாம் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பாகிஸ்தான் வீரருக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். விளையாட்டு ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். திருவண்ணாமலையில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி வழங்க உத்தரவு. தமிழ் மொழி என்ற உணர்வை யாராலும் அழிக்க முடியாது. தமிழ் இயக்கத்தின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் திருவுருவ சிலையினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 22 லட்சம் மதிப்பில் 7 அடி உயரமுள்ள அப்துல் கலாமின் சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாம் உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பொன்முடி, மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு, மு.பே. சாமிநாதன், பி.கே. சேகர் பாபு உள்பட பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நாட்டின் முதல் குடிமகனான அறிவியலாளர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளில் அவர் பயின்று பயிற்றுவித்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அவரது திருவுருவ சிலையை திறந்து வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். படித்து முன்னேறும் இளைஞர் பட்டாளத்தின் தன்னம்பிக்கை அப்துல் கலாம் அவர்களின் நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றும் என்றும், அறிவியல் பார்வையோடு உலக அரங்கில் இந்தியா சிறந்து விளங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலை சாலை விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அந்தனூர் நெடுஞ்சாலையில் பெங்களூரு நோக்கி காரில் 7 பேர் பயணம் செய்தனர். அப்போது அதிவேகமாக வந்த லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த கார் மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பெண்கள், 2 ஆண்கள் மற்றும் 3 குழந்தைகள் என 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயம் அடைந்த பெண் ஒருவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விபத்தில் காயமுற்றவருக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என அரசை வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெற உள்ள 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. ராஜஸ்தான், மிசோரம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா ஆகிய 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்த மாதம் 7 முதல் 30ஆம் தேதி வரையிலான வெவ்வேறு நாள்களில் நடைபெற உள்ளது. இதையடுத்து வாக்கு எண்ணிக்கை டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த திங்கட்கிழமை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 144 வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான கமல்நாத் சிந்த்வாரா தொகுதியில் போட்டியிடுகிறார். தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் 55 பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர் ரேவந்த் ரெட்டி கொடங்கல் தொகுதியில் போட்டியிட உள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 30 பேர் கொண்ட வேட்பாளர்களின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி என்ற உணர்வு நம் உள்ளத்தில் இருக்கும் வரை அதை யாரும் அழிக்க முடியாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ் இயக்கத்தின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, சுப வீரபாண்டியன்,
தமிழ் இயக்கத்தின் தலைவர் விஸ்வநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். மேடையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், நம் மொழி தமிழ் மொழி என்ற உணர்வு நம் உள்ளத்தில் இருக்கும் போது அதை யாரும் அழிக்க முடியாது என்றும், தமிழுக்கு செம்மொழி என்று பெயர் பெற்று தந்தவர் கலைஞர் எனவும் கூறினார். பின்னர் பேசிய ஆசிரியர் கி வீரமணி, மொழிக்காக முன்பை விட தற்போது அதிகமாக போராட வேண்டும் என்றும், தன்மானத்தை விட அதிகமாக தமிழ் மானத்தை காக்க வேண்டும் எனவும் கூறினார். மேடையில் பேசிய கவிஞர் வைரமுத்து, பாரம்பரியத்தை சிதற விடாமல் செயற்கை நுண்ணறிவுடன் கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இஸ்ரேலிலிருந்து 4வது விமானம் மூலம் இந்தியா வந்த 274 பேரை அவரவர் சொந்த ஊர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுப்பி வைத்தது. இஸ்ரேல் மீது காசாவின் ஒரு பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கடந்த 7ஆம் தேதி 1000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் அரசும் பதிலடி கொடுத்து வருகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அந்த நாட்டுக்கு ஆதரவாக ஆயுத உதவி போன்றவற்றை செய்து வருகின்றன. இந்நிலையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து நாடுகளும் தங்களுடைய நாட்டு குடிமக்களை இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. அமெரிக்கா, டென்மார்க், பின்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதரகங்கள் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. அதன்படி இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் பணிகளும் தொடங்கி நடந்து வருகின்றன. ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் தனி விமானத்தில் சொந்த நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் 212 இந்தியர்கள் அடங்கிய முதல் குழுவுடன் இந்த விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா வந்தடைந்தது. இதன் பின்னர் டெல் அவீவ் நகரிலிருந்து 235 இந்தியர்களை அழைத்து கொண்டு 2வது சிறப்பு விமானம் இந்தியாவுக்கு வந்தது. இந்த நிலையில் 274 இந்தியர்கள் அடங்கிய 4வது விமானம் இஸ்ரேலிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதில் பர்லான் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்கள் 8 பேர் தனி விமானம் மூலம் டெல்லி வந்த பிறகு மதுரை விமான நிலையம் வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர காவல் துணை ஆணையர் பிரதீப் வரவேற்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆராய்ச்சி மாணவர்கள், இஸ்ரேலில் படிக்கும் இந்திய மாணவர்கள் 1000 பேர் ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் இந்தியன் எம்பசியுடன் தொடர்பில் உள்ளதால் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக கூறினார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க சிச்சுவேஷன் கொஞ்சம் பதட்டமா இருக்கிறதுனால இந்திய மாணவர்கள் அனைவருமே ஒரு டெம்பரரியா இந்தியாவில் போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு சிச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறம் எங்களோட ஆராய்ச்சியோ படிப்பை கண்டினியூ பண்ற மாதிரி பிளான்ல இருந்தோம். அதுக்கு அவங்களும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த அனுமதி ஏற்றுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி எம்பசி மூலமா யாரெல்லாம் இந்தியா திரும்புறதுக்கு விரும்புறீங்களோ அவங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க இந்தியன் கவர்மெண்டோட ஸ்பெஷல் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிக்கலாம்னு எங்களுக்கு 3 days முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணி டெல் அவீவ் இஸ்ரேல்ல இருந்து எங்களுக்கு ஏர் இந்தியா மூலமா ஃபிளைட் டெல்லிக்கு அனுப்புனாங்க. டெல்லி வந்துட்டு நாங்கள் டைரக்டா மதுரை வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 8 பேர் வந்திருக்கோம். அதுபோக டெல்லியில இருந்து தமிழ்நாடு லெவல்ல 22 பேர் வந்தாங்க. அவங்க வேரியஸ் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை போயிருக்காங்க. விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான அணுகுமுறையை ஏற்க முடியாது என உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்டத்தில் முகமது ரிஸ்வான் தனது விக்கெட்டை இழந்து பெவிலியன் நோக்கி திரும்பிய போது ரசிகர்கள் சிலர் அவரை நோக்கி ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தின் பரவி வருகின்றன. இந்த நிலையில் முகமது ரிஸ்வானுக்கு எதிராக ரசிகர்கள் கோஷம் எழுப்பியதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான அணுகுமுறை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு என்பது எப்போதும் உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டுமே தவிர வெறுப்பு பரப்பும் கருவியாக பயன்படுத்தப்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தீவிர முயற்சி மேற்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் 141வது கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, உலகின் பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக்கை நடத்த அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் 2029 யூத் ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்த உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த வேண்டும் என்பது 140 கோடி இந்தியர்களின் கனவு என கூறினார். விளையாட்டு என்பது உலகிற்கே பொதுவானது. இதில் எவரும் தோல்வியாளர்கள் இல்லை, அனைவரும் வெற்றியாளர்கள்தான் என்றும்
விளையாட்டு மனித நேயத்தை ஊக்குவிக்கிறது எனவும் பிரதமர் மோடி கூறினார். நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் மட்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, உறவுகளை வலுப்படுத்துவதில் நாகை மற்றும் காங்கேசன் துறை இடையே ஆன கப்பல் போக்குவரத்து தொடக்கம் ஒரு முக்கியம் வாய்ந்த மைல்கல்லாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. போதிய பயணிகள் முன்பதிவு செய்யாததால் ரத்து செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இனி திங்கள், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் மட்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வலுவான போதுமான வளங்கள் கொண்ட ஒதுக்கீடு அடிப்படையிலான சர்வதேச நிதியம் அவசியம் என ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மொராக்கோ நாட்டின் மராகேஷ் நகரில் சர்வதேச நிதியத்தின் ஆளுநர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. கொள்கை சவால்கள் குறித்த விவாதம் என்ற கருத்துருவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் நிலவும் மந்த நிலை குறித்து கவலை தெரிவித்த அவர், உலக நிதி பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் பருவநிலை சார்ந்த பொது கோட்பாடுகள் ரீதியில் வலுவான போதுமான வளங்கள் கொண்ட ஒதுக்கீடு அடிப்படையிலான சர்வதேச நிதியம் அவசியம் என கூறினார். அதைத் தொடர்ந்து சர்வதேச நிதி கொள்கை மற்றும் நிதிக்குழுவின் அமர்வு கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் நலனுக்காக பகிரப்படுவதை உறுதி செய்ய இந்தியா பணியாற்றி வருகிறது என்று குறிப்பிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பெண் தர மறுத்ததால் கல்லூரி மாணவியை கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளி பனந்தோப்பு அருந்ததியர் காலனி பகுதியை சேர்ந்த பெருமாள் மகள் ஜீவிதா என்பவர் பச்சூர் கலை கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். ஜீவிதா அம்மா ஜெயபிரதாவின் தம்பி சரண்ராஜ் என்பவர் நாற்றம்பள்ளி பகுதியில் ஹோண்டா ஷோரூமில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். ஜீவிதாவை சரண்ராஜ் கடந்த சில வருடங்களாக ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரி விடுமுறையில் வீட்டில் தனியாக இருந்த ஜீவிதாவிடம் தன்னை காதலிக்குமாறு சரண்ராஜ் வற்புறுத்தி உள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சரண்ராஜ் ஜீவிதா கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் நாற்றம்பள்ளி காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் ஜீவிதாவின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் தப்பி ஓடிய சரண்ராஜை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள பணி 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் மூலம் நேரடியாக விண்வெளிக்கு ராக்கெட் சென்றடையும் SSLV போன்ற சிறிய வகை ராக்கெட்டுகளுக்கு இந்த ஏவுதளம் பயனுள்ளதாக இருக்கும் என கூறினார். அந்த ராக்கெட்டுக்கு இந்த பிரச்சனை வந்தால் அதை அபோர்ட் பண்ணணுமே, அது அபோர்ட் பண்ணியிருந்தா அது டிஸ்ட்ரக்ஷன் கமாண்ட் தான் கொடுக்கணும். அந்த கமாண்ட் கொடுத்து കഴിഞ്ഞാൽ அந்த க்ரூ மோடியூல கடலில் வீணு போகும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் க்ரூ எஸ்கேப் நடத்தணும். அதுக்காக அங்கே ராக்கெட்டுக்கு க்ரூ மோடியூலுக்கு டாப்பில் பெரிய ராக்கெட் எல்லாம் வச்சு அது ஹை ஸ்பீடில் அது அங்கே எக்ஸ்ப்ளோடிங் ராக்கெட்டுக்கு பக்கத்தில் வந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் we have to take it away. So this scheme testing is test vehicle 1, TVD1. So that scheme 3-4 டைப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த சவுண்டு ஸ்பீடில் இந்த ப்ராப்ளம் வந்துடும், அந்த டபுள் டேப் ஸ்பீடு வரும் போலும் இது வரும். அப்போ இந்த டெஸ்ட் வெஹிக்கிள் மிஷனை இது ஃபர்ஸ்ட் மிஷன் தான், இது TVD1 மிஷன் இந்த October 21 நடக்கிறது. இதுக்கு பின்னாடி 3 TV D2 D3 D4 மிஷன்கள் நடக்கும். இந்த மிஷன்களில் இந்த அபோர்ட் ஸ்கீம் பல தடவை டெஸ்ட் பண்ணும். தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு சார்பில் 16ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக அக்கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில்
தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ், தமிழ்நாட்டில் தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் பங்கு பெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தலைநகரமான சென்னையில் வருகின்ற 16ஆம் தேதி என்று நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முன்னோர்கள் எல்லாம் திரண்டு வந்து உண்ணாவிரதம் இருப்பது என்று நாங்கள் இப்போ முடிவு எடுத்திருக்கிறோம். என்றால் நேரடியாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்க வேண்டும், கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டின் தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் வருகின்ற 16ஆம் தேதி என்று சென்னையில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கிருந்தும் திரண்டு வர இருக்கின்றார்கள். அந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக தமிழக முதல்வர்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கின்ற எங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஏனென்றால் இந்த பிரச்சனை கடுமையான நெருக்கடி உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் அப்படி காப்பாற்றி தவறிவிட்டால், தமிழ்நாட்டிற்கு இந்த MSME செக்டார் அளிக்கப்பட்டால், 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு இழக்கப்பட்டால், தமிழ்நாட்டில் என்பது கடுமையான நெருக்கடியை பஞ்சத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லை, தொழிலாளிகள் வேலை இழப்புக்கு ஆளாவார்கள், தொழில்கள் முடிந்து போகும். தமிழ்நாட்டு இந்தியாவில் முதல் மாநிலம் என்று கொண்டு வருவதற்கு பதிலாக தொழில் பின்தங்கிய மாநிலமாக மாறும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். முக்கிய சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன் மரக்காடுகள், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். தனிநபர் கடன் பெற்று தருவதாக கூறி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் 43 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை திருப்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர். போலியான விளம்பரங்கள் மற்றும் நிறுவனங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். கோபி என்ற வேதகிரி என்ற வினோத் அப்படிங்கிற ஒரு 43 வயசு, அதே போல் தேவிகா என்ற பிரீத்தி 2வது நபர், 3வது ஜான் கென்னடி என்ற ஆண்டனி, அந்த 3 நபர்களையும் இதுவரையும் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். மற்ற நபர்களை இன்னும் கைது பண்ணுவோம். ஸோ இந்த கைதியில் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு 11 லட்ச ரூபாய் இதுவரையும் நாங்கள் ரெக்கவரி பண்ணியிருக்கோம். மீதமுள்ள பணத்தை இன்னும் ரெக்கவரி பண்ணணும், மற்ற அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும். இது மூலம் நாங்கள் என்ன பொதுமக்களுக்கு காவல்துறை மூலம் தெரிவிச்சுக்கிறோம், இது மாதிரி போலியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ இது மாதிரி போலி நிதி நிறுவனங்களையோ நம்ப வேணும். அதே போல் ஆன்லைனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ ஆன்லைனில் இது மாதிரி ஏமாற்றக்கூடிய வேலைகள் நிறைய கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது எதையுமே நம்ப வேணும். அதே போல் நிறைய மோசடிகளில் இது மாதிரி நிறுவனங்கள் அவங்கவுங்க பகுதியில் இருந்துச்சுன்னா ஸோ காவல்துறை அணுகி இது மாதிரி நிறுவனங்கள் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து போலீஸு அவங்கள வந்து டிடெக்ட் பண்ணி இது மாதிரி தப்புகள் நடக்காமல் பார்த்துக்கலாம். மயிலாடுதுறை அருகே மணக்குடி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நகராட்சி பேருந்து நிலையத்தில் பள்ளமான பகுதியை மேடாக்க கட்டடத்தை சுற்றிலும் கடலோர உப்பு மண்ணை கொண்டு நிரப்புவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறி கிராம மக்கள் பணிகளை எதிர்த்து தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கட்டடத்தில் கொட்டக்கூடிய மண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சவுட்டு மண், தரமான சவுட்டு மண் இல்லை செம்மண் கொட்டணுங்கிறது எஸ்டிமேட்டு. ஆனால் இவங்க கொட்டக்கூடிய மண் பார்த்தீங்கன்னாக்கா கடற்கரையை சார்ந்த உப்பு மண். இந்த மண்ணை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினது போது 70% சால்ட் கண்டென்ட் மண்ணில் இருக்கு. இந்த மண்ணை நீங்கள் கொட்டினீங்கன்னு சொன்னாக்கா நீர்நிலையும் பாதிக்கப்படும், இந்த கட்டிடமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக கட்டிடத்தில் கட்டுமான நிறுவனத்துக்கு நம்ம பல முறை நாங்கள் வந்து புகார் சொல்லி வந்து இது சம்பந்தமாக என்னன்னு கூட செவி கொடுத்து அவங்க காதில் வாங்குற மாதிரி தெரியல. அதன் பிறகு ஊராட்சி சார்ந்து காந்தி ஜெயந்தின் போது ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் ஊரார் முன்னிலையில் வந்து தீர்மானம் போட்டு இந்த மண்ணை கொட்டக்கூடாது, உடனே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறோம். தீர்மானம் போட்டதுக்கு பிறகு நாங்கள் தகவல் தெரிவிச்சதுக்கு பிறகு இங்கே கொண்டு வந்து மண்ணு கொட்டுறாங்க. இந்த மண்ணை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஊர் சார்பாக வந்து மறிக்கும்பொழுது காவல் ஆய்வாளர் ஐயா வந்து பேச்சுவார்த்தை பண்ணி இங்கே கொட்ட மாட்டாங்க, நாளை கலெக்டர் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆய்வு படுத்தினதுக்கு பிறகு மண்ணை கொட்ட சொல்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதனால தற்காலிகமாக அந்த போராட்டத்தை ஒத்தி வைக்கிறோம்.
அப்துல் கலாம் பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்வித்துறை சார்பில் பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் பள்ளி கல்வித்துறை மூலம் நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்ற இளைஞர் எழுச்சி தின பேரணி நடைபெற்றது. முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி நவல்பூர் புதிய பேருந்து நிலையம் வழியாக பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. வாலாஜா அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கனவு மாரத்தான் என்ற பெயரில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் தொடர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. மயிலாடுதுறை அடுத்த கருவாழக்கரை மேலையூரில் அமைந்துள்ள தனியார் CBSE பள்ளியில் 20 அடி உயர சந்திரயான் 3 விண்கலம் மாதிரி உருவம் மற்றும் அப்துல் கலாம் சிலை அமைக்கப்பட்டு அதற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி தின பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனி மேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கலவை அருகே உள்ள இருங்கூர் ஆற்று பகுதியில் தொடர் மணல் திருட்டில் ஈடுபட்டு வந்த இருங்கூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் மற்றும் லோகநாதன் ஆகிய 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆற்காடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் மிதிவண்டி ஓட்டுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 3 பிரிவுகளாக மிதிவண்டி போட்டி நடைபெற்றது. 13 வயது, 15 வயது, 17 வயது என 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வெற்றியாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வேலூரில் திமுக சிறுபான்மை பிரிவு மாநில கருத்தரங்கம் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் நூருல்லா தலைமையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறினார். எந்த கூட்டணி ஆனாலும் அந்த கூட்டணியை அளவுக்கு அவருடைய திட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த வாக்குகளை சிதறாமல் பெறுவதுதான் நம்முடைய கடமை. அதிலிருந்து குறிப்பாக கொண்டு ஓடியிருக்கின்ற சிறுபான்மை மக்களாகிய நாம் ஒவ்வொரு வாக்கும் அந்த ஒவ்வொரு வாக்கிலும் நாம் கண்ணு நிறுத்தமாக வாக்குச்சாவடிக்கு சென்று அதை செயலாக்குகின்ற வகையில் நம்முடைய பணி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இயக்கத்திற்கும் நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை இந்திய மக்களை காப்பாற்றுவதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சி நம்முடைய உழைப்பு என்றைக்கும் அதை கண்ணுங்கருத்தமாக இருக்கு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அடிவார பகுதியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி 1வது மண்டலத்திற்கு உட்பட்ட 14வது வார்டு குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மாநகராட்சியை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடிப்படை வசதிகளை விரைந்து முடிக்க கோரி சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். ஒரு 500 நாய் இருக்கும். வார்டு 14க்குள்ள 500லேருந்து ஒரு 1000 நாய்கள் உயிருக்கு அச்சுறுத்தல இருக்கு. குழந்தைகள் நடக்க முடியாது, பெரியவங்க நடக்க முடியாது. மழை பெஞ்சதுன்னா ரோட்ல எங்க பள்ளம் இருக்கு, எங்க மேடு, எங்க பள்ளம், எங்க ரோடு இருக்கிறதே தெரியாது. ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், ஃப்ளட்டட், சாக்கடை தண்ணி, மழை தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இது மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்கள் ஒரு 5000 நபர்கள், ஒரு 1500 குடும்பங்கள் நாங்கள் இங்கே குடியிருப்பு வாசிகளாக இருக்கோம். எங்களுக்கும் காந்தி நகரில் உள்ளவங்களுக்கு எப்படி வரியோ அதுதான் எங்களுக்கு வரி. எப்படி 2400 ரூபா இங்கே வாங்குறாங்களோ தண்ணி, அதுவே எங்களுக்கு 2400 ரூபா. ஆனால் எந்த விதமான வசதிகளும் கிடையாது. இதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சங்க உறுப்பினர்கள் பொதுமக்களோட கலந்து ஆலோசித்து அடுத்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக
தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவுகள் பகுதியில் வரும் 17ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் 19ஆம் தேதி வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.1 பதிவானது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், ஃபரிதாபாத்தை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லி, NCR உள்ளிட்ட பகுதிகளில் உணரப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் 19 அடி உயர அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கரின் நினைவை போற்றும் வகையில் அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் அக்கோகிக் நகரில் 13 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் சமத்துவத்தின் சிலை என்று பெயரிடப்பட்ட 19 அடி முழு உருவ அம்பேத்கர் சிலை திறந்து வைக்கப்பட்டது. அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்தியா மற்றும் பிற நாடுகளிலிருந்தும் 500க்கும் மேற்பட்டவர்கள் அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இந்த சிலையை பிரபல சிற்பி ராம் சுதார் வடிவமைத்துள்ளார். இவர் குஜராத் நர்மதா ஆற்றங்கரையில் நிறுவப்பட்டுள்ள ஒற்றுமையின் சிலை என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை வடிவமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அப்துல் கலாம் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்துல் கலாம் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பாகிஸ்தான் வீரருக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். விளையாட்டு ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். திருவண்ணாமலையில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிதியுதவி வழங்க உத்தரவு. தமிழ் மொழி என்ற உணர்வை யாராலும் அழிக்க முடியாது. தமிழ் இயக்கத்தின் 6ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.